இவ்வளவு சிறப்பான முறையில் என்னுடைய அன்பு இறைவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்மீக தோழர்களான உத்தம சஹாபா பெருமக்களை பற்றி சிறப்பான முறையில் அழகான உஸ்தாதை கீதத்தை கசீதாவையும் எங்கள் மத்தியில் படித்தார்கள். எங்களுடைய இந்தியா தென்னிந்தியா காயல்பட்டத்தை சேர்ந்த எங்களுடைய கல்யாணத்துக்குரிய அல்ஹாஜ் மௌலவி மஜ்ஹூதீன் இன்னாஜி அவர்கள் நன்றிகள். எனவே நான் நன்றிகளை குறிச்சு கை போகல எல்லா சோழர்களுக்கு நாமக்கு ஒரு சரியான ரசூலின் கரீம் அனைத்து முதல் புகழ்ச்சியும் கண்காணிகளுடைய மேலாண் செய்து நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பரிசுத்த குடும்பத்தினர் மீதும் பரிசுத்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை இறைவன் மேலாக பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கின்ற கியாமத் நாள் வரை நடக்க இருக்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சலாமும் என்றென்று உண்டாகும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்ரீலங்கா முஹம்மதியா சங்கம் 21வது வருடமாக நடத்துகின்ற சிறப்புமிக்க இந்த சையதுனா இமாம் ஹசன் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பான உருஸ் முபாரக் கல்லூரி பெறுகிறார்கள். அவர்கள் தந்த அனைத்து சங்கைக்குரிய சீர் சாதகர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் அனைத்து சுன்னத் ஜமாத் முரீதீன்கள் ஒவ்வொரு எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப எங்கள் இஸ்லாத்துல முக்கியமான விஷயம், நாங்க இஸ்லாமாக பிறந்த முஸ்லிமாக இஸ்லாமாக வாழ்ந்த ஒவ்வொருவரும் எங்களோட கட்டாயங்களை பார்க்கிற ஒரு விஷயம், நாங்கள் சஹாபாக்களை நேசிக்கிறோம், அஹ்லுல் பைத்களை நேசிக்கிறோம். ரெண்டு கண்கள் இஸ்லாத்துல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அஹ்லுல் பைத்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிக்கிறதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சூரத்து ஷூரா ஒரு சூரா இது 23வது ஆயத்தை எடுத்து பாருங்க. அந்த சிறப்பான முறையில் குல்லா அஸ்ஸலத்து அலைஹி அஜ்ரன் குல்லா அஸ்ஸலத்து அலைஹி அஜ்ரன் என்ற நாமத்தில் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எப்படி நேசிக்கணும் என்றதை அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் கற்றுத்தார். அனைத்து முஸ்லிம்களுக்கும் அது பாடமாக இருக்கணும். அதுபோல தான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எப்படி எடுக்கலாம் சஹாபாக்களை அவர்களை நான் என்னை பொறுத்துக்கொள்ளாத நான் அவர்களை பொறுத்துக்கொள்ளும் குர்ஆன் நிறைய ரலியல்லாஹு அன்ஹு நிறைய இது குர்ஆன். அப்ப சஹாபாக்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பொருந்திக் கொண்டு சிறப்பித்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் குடும்பத்தையும் ஆண் பெண்களையும் பொருந்திக் கொண்டு குர்ஆன்ல சிறப்பிக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் சுன்னத் ஜமாத்தாக எங்களோட கோட்பாடு ரெண்டு, நான் ஒன்றில் ரெண்டு. நாங்கள் சுன்னத் ஜமாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் நேசிக்கிறோம், சஹாபாக்களையும் நேசிக்கிறோம். சஹாபாக்களை அஹ்லுல் பைத் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹமன் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மஹல்லாத் ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா இமாம் ஹசன் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இந்த அஹ்லுல் பைத் எவர்கள்? அவர்கள் யாரு? அவர்கள் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ் குடும்பமும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கூட தான். அது ஜனரல் சஹாபிகள் தானே, அவங்க சஹாபாக்கள் கூட அஹ்லுல் பைத் கூட. மற்றவங்க சஹாபாக்கள் இல்ல, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் குடும்பம் வேண்டாம். எனவே இஸ்லாம்ல முக்கியமான விஷயம், எவ்வளவு ஒருவர் சஹாபாக்களை நிந்திக்கிறானோ, அவமரியாதை செய்யறானோ, ஏசுகிறானோ, தூசிக்கிறானோ, கேவலமா பேசுகிறானோ, இஸ்லாம் சொல்லுது அவன் சலாம் சொன்னா ரிப்ளை செய்யறான். இஸ்லாம்ல சலாம் சொல்ல சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு. அந்த வாஜிபை செய்ய வேணாம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அவன் ஏசுகிறான், அவன் பதில் செய்யறான். நோயாளி ஆகினா நோய் விசாரிக்க சொல்லுவாங்க. இஸ்லாம்ல நோய் விசாரிக்க சொல்ல சுன்னத்து ரசூலுல்லாஹ்
பொருத்தத்தை பெற்று